ஆமாம் பார்த்துடலாம். பேக்கில் நம்ம தான் வச்சோம், நமக்கு தெரியும். ஆமாம், அமேசானில் பேக்கேஜ் நல்லா தான் இருக்கும். உள்ள செங்கல் இருக்கும். வைத்தகார செக் பண்ணி இப்போ தான். ஹாய் காய்ஸ், மகேஷோட பிறந்த நாளை முன்னிட்டு கறி குழம்பு செஞ்சு நாங்கள் சாப்பிட்டு அவன் வீட்டுக்கு போய் கேட்க விட்ட போனோம். அவனுக்கு இல்லை, ஆனால் இப்போவே டைம் ஆயிடுச்சு. அவசரமாக பண்ணுவோம்னாங்க. பரவாயில்ல, சோறு தான் முக்கியம், சாப்பிட்டு போகிறோம். ஒன்றும் பிரச்சனை. பண்ணி வைக்க சொன்னால் சமைக்க தெரியாதுங்கிறான். இந்த மூதேவிலாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறான்னு தெரியல. குழம்பு செய்முறை எப்படி? வெங்காயத்தை போடவும். இல்லை என்ன போட்டிருக்கோம்? பட்டை கிராம்பு எதுக்கு போட்டோன்னு தெரியல, நான் போட்டதில்லை இது வரேன் செய்யும்போது. பச்சை மிளகா, வெங்காயம். இப்போ அடுத்து வந்து இது வந்து கோல்டன் கலர் ஆகுது வரை வதக்கவும். பதாக்கன்று வதக்கவும். அடுத்து தக்காளி வெயிட்டிங்ல இருக்கு. தக்காளி வெயிட்டிங். குழம்பு செய்ய தெரியாது சொன்னதுக்கு இவ்வளவு கத்தி வெயிட்டிங்ல இருக்கு. மசாலா வந்து சிக்கன் 65 மசாலா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுதானே இருந்தது. சிக்கன் மசாலா இன்னைக்கு ஒரு கலவையை போட்டு ஒரு குழம்பு ரெடி பண்ணுவோம். மசாலா ஓகே. சில்லி மசாலா எங்க சில்லி போடுறேங்க. அது நான் சொல்லிட்டேன், இந்த இருக்கு. ஓகே நேயர்களே, கறி குழம்புல பட்டா போடுவாங்களான்னு தெரியல. ஆனா அடுத்த சந்தோஷமான விஷயம் இவன் தான். சிக்கன் ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணியை விட்டுருச்சு. நான் வாங்கிட்டு வந்து 8 மணி இருக்கும். அதனால க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தக்காளி அடுத்து தக்காளி ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. பரவாயில்ல ஜி, தக்காளி தொக்குல கறியை போட்டு சாப்பிட்டாம சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம செய்யறது தான் கறி குழம்பு. தக்காளி எவ்வளோ தக்காளி போட்ட புனிதா? வெட்டினா 4டா. 4 அது என்ன? வதக்குனா கம்மியாக தான் செய்யும். போட்டு தண்ணி ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊத்து, சரியா போயிடும். இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி, ஒன்றும் நீங்க பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நம்ம நல்ல மனசுக்கு நல்ல டேஸ்ட்ல வரும். கெட்ட மனசுதான் பேர் அங்க துபாயில இருந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் கரண்ட் போயிடுச்சு. நீ சொன்ன அடுத்த நேரம் கரண்ட் போயிடுச்சு நித்யா. வைத்தகார செக் பண்ணி இப்பதான். மச்சான் தீ பிடிச்சிட போது. நீங்க பண்றது கொஞ்சம் உங்களுக்கே ஓவரா தெரியல. வாத்தல எத்தனை ஃப்ரைட் ரைஸ் கல்ல நின்று பார்த்துக்கிறோம். அவன் போடுறது வரைக்கும் அவன் போடுறது ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் குழம்பு தான் வைக்கிறோம். இன்னும் எவ்வளோ நேரம் எப்படியே பண்ணிருக்கோம்? கை வலிக்குது வர. சிக்கன் போட்டு மசாலா போடுமா, மசாலா போட்டு சிக்கன் போடுமா? நீ சமையல் கட்டு சைடு வந்ததே கிடையாதா? நீ உண்மையை சொல்லு. சிக்கன் கறி மசாலால 65 மசாலா போட்டு சமாளி. எங்களுக்கு வேற வழி தெரியல. எங்களை மன்னிச்சு. கையில எடுக்காத, அப்படியே போடலாம். இது நாங்க செய்யற சமையல். போதண்டா மச்சான், கலரை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. மிளகா பொடி இப்போ இவ்வளோ தூரம் போட்டது என்னது? நம்ம போடுறதா கணக்கு. தெரிஞ்சு சிவப்பு லைட் எரியும் போகுது நாளைக்கு. சிக்கன் தண்ணி லைட்டா உப்பு. நீங்க சாரி ஜி. வா, அருமையான சிக்கன். நான் இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்க வேண்டியதானே? கம்மியாக அவன்கிட்ட சொன்னா போட்டு விட போறான். 100 ரூபா கேக் வாங்க கொடுத்து அவ்வளவு நேரம் போராடி அவன் கம்மி கொடுத்தான். என்கிட்ட கேட்டதா உப்பு உப்பா. என்னோட பார்க்கவே ஆசையா இருக்குடா. பார்க்கதான் ஆசையா இருக்கு. மச்சான் ஃபுல் இதுல வச்சிருவா. இல்ல லைட்டா பாதிட்டு. சிக்கன் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டா வர போகுது அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கை தான். மச்சான் அப்படியே இது பண்ணி வை, அப்படியே வச்சிரு. கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டாரு. லைட்டா தண்ணி ஊத்தணும் மச்சான், பாயில் ஆகும். அப்படி எப்படி இது நம்ம இதுக்கு தொட்டு சாப்பிட முடியுமா? நம்ம அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து தண்ணி வரணும் சிக்கன்ல இருந்து. எங்க வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க, ஆனா நீங்க இதுல இருந்து கத்துப்பீங்க எப்படி சிக்கன் செய்யக்கூடாது. இது வந்து நாங்க செஞ்சு சாப்பிட்டு சொல்றோம் எப்படி இருக்குன்னு. வீட்டுல
போதும், எடுத்து போடாது, இருக்க மசாலாம் போயிடும். விடு. வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நல்லா தான் இருக்கு. சரி வைங்க, அப்படியே வைங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கவா? லைட்டா காட்டு, உப்பு காட்ட அந்த இது காட்டு. ஐயா இதை நக்கா மறந்துட்டீங்க. நல்லா இருக்குடா. நான் சொல்கிறேன்ல, ஏன்டா உண்மையாக நல்லா இருக்கு மச்சான். இதுலேருந்து எடு மச்சான். சுருப்பால அடிப்பேன், இப்போதான் வச்சிருக்கேன், இன்னும் வேகவே இல்லை சிக்கனு. சிக்கன் எடுக்க சொல்ல மச்சான். அந்த நில்றா, மசாலா பிடிக்கட்டும்டா, அதுக்கப்புறம் போடணும்டா, தேவைப்படும்டா மச்சான். டேஸ்ட் நல்லா இருக்கு மச்சான். ப்ளூமி மூடி வைக்கணும். இதை வச்சு மூடி வைக்க கூடாது. தோசை கல்றா. இது என்ன? இட்லி பாத்திரம். நம்ம வந்து புனிதா வீட்டில் இருக்கோம். ஓகே, ஒரு சைடு சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு, தோசை சுட்டுட்டு இருக்கா புனிதா. ஆமாம், பார்த்துடலாம். பேக்கில் நம்ம தான் வச்சோம், நமக்கு தெரியும். சரி, பப்ளிக் வீடியோ ஸ்பாயில் பண்ணாதே. ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் ப்ரோடில் இருங்க. இதில் என்ன இருக்குன்னு தெரியல, பிரித்து பார்த்தா எனக்கு தெரியும். ஆர்டர் பண்ண நான் தானே, நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு ஹெட்செட் மாதிரி இருக்கு. ஹெட்செட்டே தான். எஸ், ஒன் ப்ளஸ். இதை ஓப்பன் பண்ணணுமா? இது ஓப்பன் பண்ணணும், இதை அவனே ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். பிரிச்சாச்சு, தூக்கி போட்டாச்சு. அடுத்து பெரிய பாஸ் எடுங்க, வெளில எடுங்க. பட் அமேசானோட பேக்கிங் நல்லா இருக்குது பார்த்தீங்களா? யூஸ்வலாக வந்து ஃபோன் வரது மாதிரி தெரிஞ்சிடும், மாட்டிக்கிறோம், ஃபோன் எடுத்துருவாங்க. ஆக்சுவலாக ஆமாம், அமேசானில் பேக்கேஜ் நல்லா தான் இருக்கும், உள்ள செங்கல் இருக்கும். இதில் அது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல சந்தோஷப்படுறோம் நான் மட்டும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பாக்ஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. இண்டியூட்டியா மொபைலாடா? எங்களுக்கு தெரியல. என்ன இருக்குது இதில்? பில்லை தூக்கி ஓரமாக போட்டுருங்க. ஒரு மொபைல் ஓப்பன் பண்ணுமா? இதை பண்ணுமா? வேண்டாம், இதையும் தூக்கி போடலாம், கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. பில்லு வேண்டாம். பில் எடுத்து நம்ம பேக்கில் போட்டுங்க ஜி, அவனுக்கு அப்புறமா தேவைப்படும் போது கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் நம்மளே அவனுக்கு தேவைப்பட மாட்டோம். சரி, நம்ம தட் இஸ் ட்ரூ. சரி ஓகே, நான் அடுத்து போயிட்டு சிக்கன் குழம்பு என்னாச்சுன்னு பார்க்குறேன். தோசை ரெடியா? எவ்வளோ சுட்ட தோசை? நெய் தானே புனிதா? மணலாக இருக்கும். அடி பிடிக்காம பார்த்துக்கோன்னு சொன்னேன். பேர் என்ன பேர் வச்சிருக்கேன் அவனுக்கு? என்ன பேர்? பட்டு. சாஷாவா ஃபர்ஸ்ட் சொன்ன? அப்புறம் ஏன் பட்டுன்னு மாத்திட்டா? இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா செருப்பாலாட்டி உங்களுக்கு மூக்கு அடைச்சிக்கிற நைட் ஆனா. ஓ மை காட். எல்லாரும் என்ன போட்டிருக்கீங்கன்னா கண்ட கர்மத்தெல்லாம் போட்டிருக்கீங்க. போட்டது நீங்க தான் ஜி. வெங்காயம், தக்காளி, கறி, தேவையில்லாம இந்த பட்டை கிராம்புலாம் போட்டிருக்கீங்க. அது லாஸ்டா இது விஷயம், சிக்கன் போட்டிருக்கீங்க. நல்லா கிண்டி விடுங்க. அது காரம்பு மசாலா வாங்கின வர சொன்னா சிக்கன் 65 மசாலா வாங்கிட்டு வந்து போட்டிருக்கீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்க ஸ்மெல்ல வச்சு இவ்ளோ சொல்லிருக்கீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஒரு செஃப்பா இருப்பீங்கன்னு. இந்த சைடு நமக்கு மணமணன்னு நெய் தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. இட்லி பொடியை தூவ சொன்னேன். இருடா, நான் அது உனக்கு சுட செஞ்சு தரேன். அப்படியே சுட்டு கொடுவா? அப்படியே போடு, பரவாயில்ல. நீங்க ரொம்ப கொலை பண்றீங்க. நான் அந்த சிக்கன் எடுத்தேன் மச்சான், அது வேகட்டும், கொஞ்சம் விடுங்க. அத இல்ல மச்சான், எனக்கு இப்பவே பசி எடுக்குது. ப்ளீஸ் அது வேகட்டும், விடுங்க கொஞ்ச நேரம். ஓகே. மாவு தர தொட்டிடுச்சு. தோலுக்கு பாரு. ஓ, பேக்கப் இருக்கா மாவு? எப்படி ஒரு மாசத்துக்கு வச்சுப்பீங்களோ? உப்புலாம் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. சிக்கன் வந்துச்சான்னு நான் பார்த்துட்டோம். நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்க பார்க்க வேணாம். நாங்கள் லைட்டாக பார்த்தோம். சின்ன பீஸ் நான் பார்க்கணும். எனக்கு அந்த எலும்பு பீஸில் தான் டவுட். இது பெரிய பீஸ் ஜி. நாங்க வந்து வாய் சுற்றுரும் ஜி. இந்த ஜி மச்சான், நீ எவ்வளோ நேரம் ஊற்றினாலும் பரவாயில்ல, வாயில் போடுப்போம். வெந்திருக்கா?
வேகலையா? ஹவுசூர் ஒத்தாச்சு சொல்லு. என்ன வேகமா வேகலையா? வந்துட்டு இன்னும் லைட்டா வேகும். ஜிஆர்பி நெய் மணல் மணலா இருக்கும் அந்த நெய். எங்க காணோம் மண்ண. நான் யாரு? தாமோ. தாமோ. தாய் தாமோ. கிரேவி நெய் தோசை. இங்க வைங்க. சிக்கன் கிரேவி நெய் தோசை. அட குரங்கு பிரான் இல்ல சிக்கன் இது. நாங்க அவ்வளவு நல்லா பண்ணிருக்கோம் அர்த்தம். அது எங்க கை பக்குவோம். தூக்கத்துல எழுந்து கூட கையை நக்குவோம். சிக்கன் குழம்பு தோசை ரெண்டுமே ரெடி. வாங்க சாப்பிடலாம். நாங்க வச்சது இது. என் போன் எங்க? உங்க போன் தான் இது. சும்மா நக்கி பார்த்தா போதும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐஸ் வாட்டர் சொல்லுங்க. அடிப்பொலி. இந்த டைலாக் நான் கேரளா ட்ரிப்ல கேட்டேனே. அதான் வரோம் இனிமேட்டு. ஏய் எடுத்து வைங்க. நான் ஊட்டி விட்டு. போதும் போதும். சித்திகா சித்திகா இல்ல நீங்க முன்ன சாப்பிட முடியல சொன்ன பிரச்சனை தான். இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது எங்களுக்கு. எப்படி நீ டேஸ்ட் பண்ணலையா நீங்க? எப்படி இருக்கு? உண்மையிலே நம்ம ஒரு செஃப் ஆயிட்டோம் மச்சான். எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குன்னு சொல்லு. சரி புனிதா அக்கா சமைக்க நல்லா இருக்கா இல்லை நாங்கள் சமைச்சு நல்லா இருந்துச்சா? உண்மையை சொல்லு. யார் சமைச்சது நல்லா இருக்கு? தக்காளி தொக்கு நல்லா இருந்தா சிக்கன் நல்லா இருந்தா?